முதல்ல கௌசல்யா விரட்டுறதுக்கு வழிய பாரு. போறேன். கௌசி கழுத்துல இன்னும் தாலி ஏறல, அதான் குறையா இருந்துச்சு. இப்போ அந்த குறையும் நீங்க சுமங்கலி பூஜையை நடத்தியாச்சு. இனிமே என்ன மடமடன் கல்யாண வேலை ஆரம்பிக்க வேண்டியதானே? என் மருமக கௌசல்யா நடத்துற பூஜையால் சொர்க்கத்தில் இருக்கிற சஞ்சய் அம்மா ரொம்ப சந்தோஷமாய் இந்நேரம் ஆசி வழங்கியிருப்பாங்க. நித்யா, ஏன் 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 இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேக் இட் ஈஸிமா. எதை ஈஸியா எடுத்துக்க சொல்ற? எப்படி எடுத்துக்கிறது? வர வர கௌசல்யாவோட ஆக்கிரமிப்ப என்னால தாங்கவே முடியல. கல்யாணம் நிச்சயம் ஆன நாள்ல இருந்து அந்த கௌசல்யா பெருசோட கம் போட்டு ஓட்டின மாதிரி கூடவே இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல பெருச காலி பண்ணலான்னு ஆள் அனுப்புனா குறுக்க விழுந்து தடுத்து பெருசோட இன்னும் நெருக்கமாயிட்டா. பெருசு என் உயிரை காப்பாத்தினவ, என் அம்மா மாதிரி அது இதுன்னு உணர்ச்சிகரமா ரசத்தை பொழியுது. இப்ப என்னடானா செத்து போன மாமியாருக்காக சுமங்கலி பூஜை நடத்த போறாளாம். அப்பப்ப சுமங்கலி பூஜை மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்தை எடுத்து போட்டு பெருசையும் சஞ்சயும் மயக்கி அவ தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கா. எனக்கு என்னவோ இனிமே நம்மளால கௌசல்யாவ எதுவுமே செய்ய முடியாதுன்னு தோணுது. ஏன்னா அவ அந்த வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா. அட நீ ஒண்ணுமா, எதுவுமே ஓவரா போனா ஆகாது. ஒண்ணு எவாபரேட் ஆகி வீணாகும், இல்லனா வெடிச்சு சதறிடும். கௌசல்யாவும் ரொம்ப ஓவரா போறா. தாலி கட்டாமலேயே சஞ்சய் மனைவி மாதிரி அந்த வீட்ல வாழ்ந்துட்டு வரா. ராஜரத்னமோ அவளை கௌசல்யா கௌசல்யான்னு வாய் நிறைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா சீக்கிரமே இதே ராஜரத்னம் நீ வீட்டுக்குள்ள வராத, வெளியே போன்னு சொல்லதான் போறாரு பாரு. ஏன்னா கௌசல்யா ரொம்ப ஓவரா போறா. ஓவரா போனா வீணாயிடுவா. அவ வீணாகிறது இருக்கட்டும், முதல்ல அவளை ராஜரத்னம் வீட்ல இருந்து வெளியே தோட்டத்துக்கு வழிய பார். அவ அந்த வீட்டை தொடர்ந்து இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. அவ அங்கேயே தங்கி இந்த கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் ஏங்கதி? இன்னொருத்தி சொத்து அனுபவிக்கிறத பார்த்துட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன். பெருசோட சொத்து முழுசும் எனக்கு வேணும். அதுக்கு சஞ்சயோட எனக்கு கல்யாணம் நடக்கணும். ஆரம்பத்துல இருந்தே தடையா இருக்கிற அந்த கௌசல்யாவ உடனே அந்த பெருசு வீட்டுல இருந்து கலப்புனாதான் நாம நினைச்சது எல்லாமே நடக்கும். கல்யாணமே நடக்கல, அதுக்கு முன்னாடியே எவ்வளவு உரிமை கொண்டாடுற அந்த வீட்டுல. அவ அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பெருசு என்ன கண்டுக்கிறதே கிடையாது. ஏதாவது பண்ணி முதல்ல கௌசல்யாவை சஞ்சய் வீட்டுல இருந்து விரட்டு. கண்டிப்பாமா, நாளைக்கே சூப்பரா ஒரு ஏற்பாடு பண்றேன் பாரு. என் மேல யாருக்கும் கோவமோ சந்தேகமோ வராத அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணி அவளை அந்த வீட்ல இருந்தே துரத்தி அடிக்கிறேன் பாரு. சும்மா முகத்தை இப்படி கோவமா வச்சுக்கிட்டு அடிக்கடி அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றியே தவிர செயல்ல எதையுமே காணோம். முதல்ல கௌசல்யா விரட்டுறதுக்கு வழிய பாரு. போறேன். கௌசல்யா, கௌசல்யா, உனக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. இந்த கணக்கை யார் கண்டுபிடிச்சானே தெரியல. எத்தனை தடவை போட்டாலும் தப்பு தப்பா வருது. சித்தப்பா, என்ன பிரியா? இங்க வாயேன். என்னம்மா? நீங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டா? 100க்கு 100 வாங்குவீங்களா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்ல, இந்த கணக்கை எத்தனை தடவை போட்டாலும் தப்பு தப்பா வருது. ஓஹோ, நீ கரெக்டா போட்டு கொடுக்கறியா? அட, இந்த சின்ன கணக்கு கூட உனக்கு போட தெரியலையா? தெரியலன்னு தானே உன்கிட்ட கேக்குறேன். ஓஹோ, சரி சரி. 2ல 6 மைனஸ் பண்ணணும். அதனால பக்கத்துல உன்னை கடன் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே கடன் வாங்குறது சொல்லி கொடுக்குறீங்களே.
வாழ்க்கை பூரா கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோம். பிரியா, பெரிய பேச்செல்லாம் வேண்டாம், கணக்க கவனி. 320 தானே ஆன்சரு? தப்பு. புக்குக்கு பின்னாடி ஆன்சர் போட்டிருக்கா பாரு. ஓ 370 போட்டிருக்கு. கோல்டு மெடலே கணக்க தப்பா போட்டா எப்படி? சாரி பிரியா, என் வாழ்க்கையே தப்பா போச்சு. அதனால தான் என்னவோ இந்த கணக்கை என்னால் சரியா போட முடியல. சாரி பிரியா, இப்போ என் மனசு சரியில்லை. அப்புறமா வந்து நான் உனக்கு டேய், என்னடா இது குழந்தைகிட்ட போய் சாரிகிரின்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னடா விஷயம்? சித்தப்பா போட்ட கணக்கு தப்பு. கணக்குல ஒன்று விட்டா கூட தப்பா போயிருண்டா. ஆனா லைஃப்ல மனசை பாதிச்சது ஒரு விஷயமா இருந்தா கூட அதை விட்டுறணும்டா. அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியும். சித்தப்பா லவ் பண்ணாரே அந்த ஆண்டி தானே? ஏய் பிரியா, நீ போ. ஆமாமா, கௌசல்யா இந்த வீட்ல அவ மாமியாருக்கு சுமங்கலி பூஜை நடத்ததுனால இப்பவே இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா. அத ஊருக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுதான் பாக்கி. அதான் அவங்களுடைய மேரேஜ். என்ன ஒண்ணு, கௌசி கழுத்துல இன்னும் தாலி ஏறல, அதான் குறையா இருந்துச்சு. இப்போ அந்த குறையும் நீங்க சுமங்கலி பூஜையை நடத்தியாச்சு. இனிமே என்ன, மடமடன் கல்யாண வேலை ஆரம்பிக்க வேண்டியதானே? என் மருமக கௌசல்யா நடத்துற பூஜையால் சொர்க்கத்தில் இருக்கிற சஞ்சய் அம்மா ரொம்ப சந்தோஷமாய் இந்நேரம் ஆசி வழங்கியிருப்பாங்க. ஓகே, ஒரு கால் வெயிட்டிங்ல இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ. ராஜரத்னம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். விஸ்வநாதன் பேசுறேன். சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என் வைஃப் உங்க வீட்டு சுமங்கலி பூஜையில கலந்துட்டாங்க. அப்படியா, சந்தோஷம். வந்ததுல இருந்து ஒரே பாராட்டு தான். அப்படியா? பூஜையை ரொம்ப சிறப்பா கொண்டாடினீங்களாமே. ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், அத சொல்றேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ. கௌசி, எனக்கு இது வரைக்கும் 20 ஃபோன் கால் வந்திருக்கு. எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டுக்கு வரப்போற மருமக பண்ண சுமங்கலி பூஜை ரொம்ப அருமையா, ரொம்ப சிறப்பா, கோலாகலமா இருந்ததுன்னு சொல்லி ஒரே பாராட்டு மழையில என்ன நினைச்சிட்டாங்கம்மா. அதுலயும் ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி எங்களை ஏன் சுமங்கலி பூஜை கூப்பிடலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கம்மா. நேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாமா. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 51 பேர் வந்திருந்தா. நான் இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் ராமா, பொம்பளையே இல்லாத வீடு இது. இன்னைக்கு வீடு பூரா ஒரே பெண்கள் கூட்டம், மங்களகரமா கோயில் மாதிரி இருந்தது. சுரேஷ், ஏன்டா அப்படி இருக்க? நம்ம ஆத்துலயே நீ தான் எப்பவும் கலகலப்பா சந்தோஷமா ஜோக் அடிச்சுட்டு லூட்டி அடிச்சுட்டு இருப்ப. எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு வேற இருப்ப. அம்மாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் நான் மாட்டின்ட்டு தவிக்கிறப்பெல்லாம் நேக்கு அது எவ்வளோ ஆறுதலாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ இந்த கலகலப்பு சந்தோஷம் எல்லாம் எங்கடா போச்சு? ஒரு மனுஷனோட முன்னேற்றத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவா. ஆனா எந்த பொண்ணும் இல்லாமையே நிறைய பேர் முன்னேறி சாதனையே பண்ணியிருக்கா. சத்தியமா சொல்றேன்னா, ஒரு ஆணோட சோகத்துக்கும் தோல்விக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு பொண்ணு இருந்தே தீர்வாண்ணா. அது என் விஷயத்துல 100க்கு 100 உண்மையாயிடுது. கடவுள் மனுஷாளுக்கு ஞாபக சக்தி மட்டும் கொடுக்கல, மறக்கிற சக்தியும் சேர்த்து கொடுத்துருக்கான். நம்மளோட எதிர்காலத்தை பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை நாம கண்டிப்பா மறந்துதான்டா ஆகணும். முடியலண்ணா, என்னால முடியல. கௌசல்யாவை என்னால மறக்க முடியல. அவ இன்னொருத்தனுக்கு வைஃபா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த தோல்வியை என்னால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. சுரேஷ், உனக்கு நினைவிருக்கா? எத்தனையோ விஷயத்துல நான் நொந்து போய் இருக்கும்போது நீ எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லியிருக்க. ஒரு சமயம் நான் காலேஜ் கிரிக்கெட் டீம்ல விளையாடும்போது 99 ரன் எடுத்து அவுட் ஆனேன். எனக்கு அப்புறம் பேட்டிங் வந்தவன் 100 ரன் அடிச்சு அவுட் ஆனான். அதனால அவனை இன்டர் காலேஜ் டீமுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ரன்னு என் லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுச்சுடா. அன்னைக்கு மட்டும் நான் செலக்ட் ஆயிருந்தா இந்நேரம் என் லைஃபே வேற மாதிரி இருக்கும்டா.
அந்த தோல்வியை நான் தாங்க முடியாமல் தவிச்சப்போ அன்னைக்கு எனக்கு நீ தாண்டா ஆறுதலும் தைரியமும் சொன்ன. அது நினைவில்லை? ம். அண்ணா அது கேம்னா, இது லைஃப். லைஃப் இஸ் ஆல்சோ ஏ கேம்டா. அதில் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. தோல்விகளும் வரதான் செய்யும். தோத்த இடத்துல நின்றுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நாம எதுலையும் ஜெயிக்க முடியாதுடா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நானே நோக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், அடுத்த வாழ்க்கை தைரியம் சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா தைரியமா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா. டேய், தைரியம் தாண்டா புருஷ லட்சணம். நீ ஆம்பளை, சோர்ந்து போயிடாத. நீ ஒருத்தன் அப்செட் ஆனா நான், அப்பா, அம்மா, என் குழந்தை எல்லாரும் அப்செட் ஆயிருவோம்டா. நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா நீ பழையபடி சந்தோஷமான என் தம்பி சுரேஷா மாறணும்டா. நான் மாறணும்னு நினைச்சா கூட என்னை சுத்தி இருக்கிறவா என் கல்யாணம் நின்று போனதை பத்தி பேசி பேசியே அதை எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காண்ணா. டேய், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா, அப்புறம் அவளே மறந்துடுவா. நீ வேணா உங்க ஆஃபீஸ்க்கு ஒரு மாசம் லீவ் போட்டு ஊட்டி இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வாங்க. இல்லைண்ணா, இடம் வேணா மாறலாம், ஆனா மனசு மாறாது, நிச்சயமா மாறாது. வாங்கின 101 தட்டுல மீதி 50 இருக்குன்னு சொன்னான். அதை நான் தான் எடுத்துட்டு போய் பக்கத்தெருல இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வர சொன்னேன். நல்லது, நானே சொல்லணும்னு நினைச்சேங்க, அதை நீங்களே செஞ்சுட்டேன். ஆக மொத்தம் 101 பேருக்கு புடவை, ஜாக்கெட், மஞ்சள், குங்குமம் கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கிட்டோம். ஆமா மாமா, எல்லாரும் மனசு கொழுந்து வாழ்த்தும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அப்பா, அதுல ஒரு மாமி கௌஷிக்கிட்ட இந்த வருஷம் சுமங்கலி பூஜை பண்ணிட்ட, அடுத்த வருஷம் தொட்டில் விழா நடத்தணும்னு சொன்னாங்க. உடனே கௌஷிக் இங்க பாருங்க, வெக்க தாங்க முடியல. ஷோ, போங்க, அப்பா முன்னாடி இதெல்லாம் பேசுவாளா? ஏய், என்னடா நான் இருக்கும் போதே கௌசிக்கிட்ட வம்பு பண்ற? வம்பெல்லாம் பண்ணலப்பா, மாமி சொன்ன உண்மையை சொன்ன. இதெல்லாம் பரவாயில்ல. எதிர் வீட்டு மிஸ்டர் ஏகாம்பரமோட மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? அத சொன்னேன்னு வைங்களேன், நீங்க அவ்வளவுதான். பாருங்க மாமா, எப்படி பேசுறதே தெரியல. ஷோ, இருங்க, கௌஷி இன்னும் வம்பு எடுத்துட்டு வந்துடுறேன். விளையாட்டு பிள்ளைங்க, நாமளும் அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருக்கிறோம். உன் ஜோடியை நான் தொலைச்சிட்டேன். அது என்னை விட்டு போயிடுச்சு. மறுபடியும் அது கிடைக்குமா இல்லையோன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை தானே வாழ்க்கையே. உட்கார் 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 துளசி. ஏன் வாசிக்கிறது நிறுத்திட்ட? நீங்க வந்த அப்புறம் எனக்கு வாசிக்கணும்னு தோணல. உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே. வாசி துளசி, வாசி. பெரிய கொஞ்சம் சலங்கை ஜெமினி கணேசன் நான் வாசிக்கணுமா இவர் கேட்பாராம். அதுக்காக தான் இங்க வந்தாராம். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இந்த நேரத்துல நான் யாருக்கும் தெரியாம இங்க வந்தது ஏன் தெரியுமா? ஏன்? உனக்கு ஒண்ணு கொடுக்கத்தான். என்ன கொடுக்கறதுக்கு? நீயே சொல்லு பார்க்கலாம். இந்த மாதிரி எதுவும் சொல்லாம என்னன்னு நீங்களே சொல்லுங்க. உன்னால கெஸ் பண்ண முடியல? இல்ல. நிஜமா முடியல?
எப்படி இருக்கு? வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு இன்னும் முழு அழகே கிடைக்கல. இன்னும் அழகா? ஆமா, உன் கால்ல போட்டப்புறம் தான் இதுக்கு முழு அழகே. கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். நான் போட்டு விடுறேன். நீங்க ஏன் காலை பிடிச்சி கொலுசு போடுறதா? ஆஹா, அது ரொம்ப தப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதானே முறையே. முறையா? நாளைக்கு கல்யாணத்துல சொந்தம் பந்தம் நண்பர்கள், ஏன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் முன்னாடி உனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அம்மி மேல கால் எடுத்து வச்சு நான் வந்து மெட்டி போடணும் இல்லையா? அது மாதிரி தான். அது கல்யாண சம்பிரதாயம். அது கல்யாண சம்பிரதாயம்னா இது காதல் சம்பிரதாயம். காலை கொடு, நான் போடுறேன். கொடு. பாத்தியா, உன் கால்ல வச்ச உடனே கொலுசு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க கைப்பட்டதாலதான் இது இன்னும் அழகா இருக்கு. அந்த காலை காட்டு, காட்டு காட்டு. நாட்டியம் ஆடுற உன் காலுக்கு கொலுசு போடணும்னு நான் எவ்வளவு நாளா ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதுக்காக இந்த நேரத்துல வீட்டுக்கு வர்றது அக்கா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க வீட்டுல இல்லையே, நீ மட்டும் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். ஓஹோ, ஒற்றன் மேல கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? காதலுக்கு தூது போக ஒரு ஆளு, ஒற்றன் வேலை பார்க்க ஒரு ஆளு, இதுக்கெல்லாம் ஆளு வச்சிருந்தாதான் காதல்ல ஜெயிக்க முடியும் தெரியுமா? அப்போ நம்ம காதல் நிச்சயமா ஜெயிக்கும்னு சொல்றீங்களா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்ல, பயம். உங்க வீடும் எங்க வீடும் 2 துருவங்கள். இந்த 2 துருவங்களும் சேர்ந்து நம்ம கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடத்தி வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம், இல்லைன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வேண்டாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிறது, இது எதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்கவே கூடாது. என்னோட ஆசையெல்லாம் ஊர் அறிய நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். நம்ம 2 பேர் குடும்பமும் மனசார வாழ்த்தணும். நிச்சயமா நீ ஆசைப்படுற மாதிரி நடக்கும், அதுல எந்த வித சந்தேகமும் வேண்டாம். சரி சரி, அக்கா வர நேரமாச்சு, நீங்க கிளம்புறீங்களா? என்ன துளசி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொலுசை வாங்கிட்டு வந்து உன் காலில் போட்டிருக்கேன். ட்ரீட்லாம் கிடையாதா? வேணா நான் காஃபி எடுத்துட்டு வரவா? நான் ட்ரீட் கேட்ட காஃபி தரேன்னு சொல்றேன், சுத்தம். நான் அதை கேட்கல. இந்த வீணையை எடுத்து காபி ராகத்துல அழகா வாசி. நான் அருமையா கேட்டுட்டு வீட்டுல போய் நிம்மதியா தூங்குறேன். வாசி பார்க்கலாம். திருட்டுத்தனமா வந்து இது கொலுசு கொடுத்துட்டு போனீங்க. அந்த 2ல ஒன்ன விட்டுட்டு ஒண்ணு போயிடுச்சு. நீங்களும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா திரும்பவும் எனக்கு 2 கிடைக்குமா?